வணக்கம். எனக்கு வாய்ப்பளித்ததுக்கு மிக்க நன்றியை தெரிவித்துக் கொண்டு நான் இந்த பணியை ஆரம்பிக்கிறேன். சென்னையில் நான் கோயம்பேடில் காய்கறி தொழில் பண்ணிட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 3 தலைமுறையா. அதாவது அண்ணனை கிட்டத்தட்ட எனக்கு எஸ்கிராஜன் ஒரு 8 வருஷமா ஒரு 9 வருஷம் மேலமா தெரியும். அண்ணன் ஒரு சாதாரண மனுஷனா தான் நான் முதல்ல ஒரு வள்ளூர் கோட்டத்தில் ஒரு போராட்டத்துக்கு வந்தார், டிஎன்டி போராட்டத்துக்கு வந்தார். நான் அப்போ அவர் பார்க்கும்போது ஒரு பேண்ட் ஒன்று, அதாவது போலீஸ் அந்த ஆர்மி ட்ரெஸ் மாதிரி போட்டுட்டு பக்கத்தில் நான் அவர் உத்து பார்க்குறேன். அண்ணனை யார் இவர், எங்கேருந்து வந்திருக்காரு அப்படின்னு ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்கும்போது அப்புறம் விசாரிக்கும் போது இவர் பிஎம்டி கட்சியோட நிறுவனர் எஸ்கிராஜா அப்படின்னு நான் கேள்விப்பட்டவனே. அண்ணனோட வீடியோஸ் எல்லாமே வாட்ஸ்அப்ல அந்த ஃபேஸ்புக்ல நான் அப்படியே பார்க்க அண்ணனை 2017 அண்ணா மே 1 ஃபங்க்ஷன் நான் உழைப்பாளர் தின ஃபங்க்ஷன் நான் மார்க்கெட்ல பண்றேன். அப்ப அண்ணன்கிட்ட நான் கட்சியில பொறுப்பு வாங்கி அந்த கட்சியோட பொறுப்பாளரை அண்ணனை வர வச்சு ரொம்ப கிராண்டா ஃபங்க்ஷன் பண்ணேன். அப்போ அண்ணனே சொன்னாரு, இந்த கோயம்பேடுல சென்னையில நல்லா பிரம்மாண்டமா பண்ணீங்க அப்படி சொல்லிட்டு. அதாவது அண்ணனை நான் எப்படி நினைக்கிறேன்னா, நம்மளோட மக்கள் முக்குலத்தோட பாதுகாவலராக மட்டும் இல்லாம நம்ம முக்குலத்தோட குலசாமியா நினைச்சிட்டு அண்ணன் நினைக்கிறேன். இந்த ஸ்டேஜ்ல நான் தாழ்மையை வேண்டிக் கொள்கிறேன். அதாவது எனக்கு குலசாமியை பார்க்க நான் ஊருக்கு வரணும் இல்லையோ, ஆனா அண்ணனை கண்டிப்பா நான் பார்த்துட்டு தான் நான் ஊருக்கே போவேன். என் மனைவி சொல்லுவாங்க, எனக்கு ஒரு மாசம் முன்னாடி எனக்கு ஆபரேஷன், எனக்கு தொண்டைக்கு ஆபரேஷன் நடந்தது. நான் அதிகமா வியாபாரத்தில் குரல் கொடுப்பேன், ஐஸ் வாட்டர் நிறைய குடிச்சு ஆபரேஷன் பண்ணி டாக்டர் சொன்னாரு 10 நாள் ரெஸ்ட் எடுக்கணும்னு. நான் 3ஆவது நாளே என் தொழிலுக்காக போயிட்டேன், கடையில் ஆள் இல்லைன்ட்டு. அவங்க சொன்னாங்க, சரி ஆபரேஷன் முடிஞ்சிச்சு, கோயிலுக்கு போயிட்டு வரலாம், உனக்கு உடம்பு சரியில்லை, போய் சாமி கிட்ட வேண்டியிருக்கேன்னு. நான் அதுக்கும் நான் கோயிலுக்குலாம் வரல, எனக்கு தொழில் தான் முக்கியம்னு. அண்ணன் ஒரு வாரத்துக்கு முன்னாடி வள்ளிக்கண்ணன் எனக்கு ஃபோன் பண்ணி, தம்பி அண்ணன் கல்யாணம் அண்ணன் பையனுக்கு வச்சிருக்காப்புல, அன்னைக்கு முடிஞ்சு ஈவினிங் மீட்டிங்னு என் ஒய்ஃபு கிட்ட நான் எப்படிலாம் அவளை ஏமாத்திட்டு இங்கே வரதுக்கு ஐடியா பண்றேன், ஏமாத்த ஆரம்பிச்சிட்டேன். இது மாதிரி அண்ணன் ஃபர்ஸ்ட் கட்சி மீட்டிங் தான் சொன்னேன், கல்யாணம்னு சொல்லல, கட்சி மீட்டிங் போறேன். அப்ப பத்திரிக்கை அண்ணன் ராஜசேகர் மூலியமா அந்த கல்யாண பத்திரிக்கை எனக்கு வந்தது. அப்ப நான் சென்னை ஃபுல்லா எல்லாம் தெரிஞ்சவங்க எல்லாம் நிர்வாகிகள் கொடுத்துட்டு, அப்போ நீ கல்யாணத்துக்கு தான் போற, நான் எதுக்கு போனேன், நான் என் தலைவனை பார்க்க போறேன், போதுமா 2 நாள் பேசாம இருப்பா. நான் இங்க வந்தேன்னா அவ என்கிட்ட 2 நாள் பேசாம இருப்பா. என் பையனை விட்டு தான் போன் பண்ணி என் பையனை வெறுப்பேத்தினான். என்ன பையா, எங்க இருக்க பையா, என் பையன் கேட்குறான். அப்ப நான் சொல்லிட்டேன், ஏ பையா, நான் என் தலைவனோட கார்ல போயிட்டு இருக்கேன், நீ அதனால போனை வச்சிரு அப்படின்னு சொல்லிடுறேன். இப்போ அண்ணன் இன்னொரு விஷயமா, நான் மோடி ஈக்குவலா நான் அண்ணன் நினைக்கிறேன். என்னடா, இந்த நாட்டை காப்பாத்துறதுக்கு மோடி மாதிரி ஒரு தலைவன் வந்துட்டான். ஆனா நம்ம சமுதாயத்தை காக்குறது யாரு? நம்ம அண்ணன் எஸ்கிராஜன் மட்டும்தான். போலீஸுக்கு 100 போட்டு போன் பண்ணுவான் ஒரு பிரச்சனைனா, ஆனா முக்குலத்துக்கு ஒரு பாதுகாப்பு ஒரு பிரச்சனை யாருக்கு போன் பண்ணான்? என் தலைவனுக்கு தான். ஜெயிலுக்கு போகவும் ஒரு அஞ்சல, அவன் ஏசி ரூம்ல இருந்துட்டு ஐயோ ஜெயிலுக்கு போனா கஷ்டப்படணுமே, நம்ம அங்க உள்ள சாப்பாடு சாப்பிடணுமே அப்படின்னு நினைச்சிட்டு போராட மாட்டான், ரோட்டுக்கு வர மாட்டான். ஆனா நம்ம அண்ணன் எப்படி இருக்காரு, அதெல்லாம் தட்டி தூக்கிட்டு நான் சென்னை பாச சொல்ற அண்ணனை மாதிரி எவனும் கிடையாது, எவனாலுமே வர முடியாது. நான் எலெக்ஷனை பத்தி எனக்கு பேசுறதுக்கு எந்த ஒரு தகுதியுமே கிடையாது. நான் பண்றது காய்கறி தொழில். அண்ணன் எந்த கட்சிக்கு சப்போர்ட் பண்றாரோ சரி, அந்த கட்சிக்கு நான் சென்னையில இருந்து 10 20 கார்ல நான் 200 பேர் கூட்டு அண்ணன் கூட வீதி வீதியா போராடுவேன். ஓட்டுக்காக பிச்சை என் முக்கிய சமுதாய கால கூட விடுவேன் நானு. இப்ப இங்க இருக்கிறவங்க எல்லாருமே சாதாரண ஆள் கிடையாது, சின்ன சின்ன தொழில் செய்றீங்க. இந்த வேலுநாச்சியார்லாம் இந்த பொம்பளைங்க இந்த பெண்மணிங்க பார்த்து நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஏன்னா அண்ணன் இப்ப எப்படி ஒரு ஆண் வர்க்கத்தை ஈக்குவலா நினைக்கிறாரு, பெண் வர்க்கத்தை ஈக்குவலா நினைக்கிறாரு. நான் இன்னைக்கு என் பையனை 2 ஆம்பளை பிள்ளை பெற்று வச்சுன்னு கூட நான் சந்தோஷப்படல. ஆனா ஒரு பெண் பிள்ளைக்கு ஒரு பிரச்சனை என்ற முதல் குரல் கொடுக்குறது யாரு? எஸ்கிராஜா தேவர் தான். எல்லாரும் அண்ணன் கையில பச்சை குத்திருக்கான். ஆனா நான் என் மனசுல பச்சை குத்தி இருக்கேன். நான் நெஞ்சில நான் என் போட்டோ போட்டுன்னு வச்சுக்கணும், அண்ணன் போட்டோவை. அப்ப என் மனைவி கேட்பா, என்ன கேட்பா, நான் உனக்கு உன் அம்மா அப்பாவோட என்னையோட அவர் தான் முக்கியமா கேட்பான். எவ்வளவு பெரிய புலியா இருந்தாலும் வீட்டுல போய் அடங்கிதான் ஆகணும், ஏன்னா நிம்மதியா தூங்கி ஆகணும். அவளுக்கு கேட்கிற பொருள் நம்ம வாங்கி கொடுக்குறோமே இல்லையோ, அவ நம்ம காதல அந்த டார்ச்சர் பார்த்து தூங்கவே வராது. அதனால நான் அந்த மாதிரி அண்ணனை நான் பச்சை குதிரை நான் நினைக்கும் போது கூட நான் பயந்துட்டேன், ஐயோ ஆனா எதனா தப்பு பண்ணிட்டேன்னா நம்ம வாழ்க்கையே போச்சுடான்னு சொல்லிட்டு நான் அப்படி நினைச்சேன். அதனால அண்ணனுக்கு நீங்க எல்லாருமே சப்போர்ட் பண்ணணும். இந்த அதாவது நான் இன்னொன்னு சொல்றேன், சென்னையில 5 கோடி பேர் இருக்காங்க தென் மாவட்டத்தை சேர்ந்தவங்க. அது நம்ம ஆளுங்க அப்படியே 1 கோடி பேர் வச்சிருப்பாங்க. எல்லாருக்கும் அந்த தேவர் ஜெயந்தி மட்டும் தான் நந்தனத்துக்கு வராங்க. இது ஒரு 3 வருஷமா 4 வருஷமா நானும் பார்த்துட்டே இருக்கேன். இந்த வருஷம் நம்ம போன வருஷம் நேதாஜி ஃபங்க்ஷன் பண்ண கோயம்பேடுல சென்னையில, அது நான் தொழிலுக்கு ஒரு பிரச்சனை, அது 2ஆம் நம்பர். அப்போ 2ஆம் நம்பர்ல தொழில் கிடையாது, அந்த பிரச்சனை 2ஆம் நம்பர்னு அண்ணனை வர வச்சு
கிராண்டா பண்ணேன். அண்ணன் ஸ்டேஜ்ல ஒரே ஒரு வார்த்தை சொன்னாரு. அது இப்பயும் கோயம்பேடுல உள்ளவன் அந்த சொல்ல வார்த்தை பயந்து என்கிட்ட பேசுறான். எப்பா உனக்கு ஒரு பிரச்சனைனா தென் மாவட்டமே வந்து நிற்கும் தலைவனே சொல்லிட்டான். மணிகண்டன் கிட்ட சும்மாவே வர முடியாது, தலைவன் தென் மாவட்டம் நாங்க எங்க போறது அப்படி சொல்லி பயத்துல இருக்கிறான். தொழில் பண்றோம் அனைத்து பேருக்கும் பாதுகாவல எங்க அண்ணன் தான். முக்களத்தோட ஒரு பிரச்சனைனால பாதுகாப்பு என் தலைவன் தான். கண்டிப்பா 2026 சட்டமன்றத்துல அவரை ஏத்தி சென்னையில அண்ணன் வீர அண்ணன் கூட சென்னை மாவட்ட பொறுப்பாளர் தான், அவரு மாவட்ட தலைவர். என்னன்னா அண்ணன் நினைக்க போறாரு, அண்ணன் என்ன நம்மள பேச விடாம நம்ம தம்பியை பேச விடாம. எனக்கு வந்து நான் கோயம்பேடுல இப்படிலாம் பேச முடியாது, ஓப்பனா சென்னையில நான் பேச முடியாது. என் மக்கள் என் இனத்து முன்னாடி தான் நான் இவ்வளவு வேகமா பேச முடியும். அண்ணன் வந்து எனக்கு தொழிலுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்காரு, பண ரீதியா கிடையாது மனுஷனுங்க ரீதியா. அண்ணன் கூட இருக்கிற உண்மையான தம்பிங்களை ஒருத்தரா என்கிட்ட அனுப்பிட்டு இருக்காரு. மணிகண்டனுக்கு ஆள் இல்ல அப்படின்ட்டு. அதே மாதிரி நம்ம தேவராய வந்து உன்னை சொல்லியிருக்காரு, எப்பா நம்ம கூட்டம்லாம் சிங்கம் வந்து என்னைக்குமே ஒண்ணு சேராது அப்படின்னு அவர் நினைச்சிட்டு அவர் மறைஞ்சிட்டாரு. ஆனா இங்க இருக்கிற அனைத்து சிங்கத்தையும் கட்டமைப்பு பண்ணி அண்ணன் உட்கார வச்சுதான் சாதாரண விஷயம் கிடையாது. இது சாதாரண விஷயம் கிடையாதுங்க. பார்த்துட்டு இருக்க யாரும் பணம் பலம் இருக்கலாம், எது வேணா இருக்கலாம். எங்க அண்ணன் கிட்ட படைப்பல மாதிரி யாருமே கிடையாது. உண்மையான ஒரிஜினல் எல்லாமே. காசு 100 ரூபாய்க்கு ஆசைப்பட்டோம், இல்ல ஒரு பிரியாணிக்கு ஆசைப்பட்டோம் வரல. எல்லாம் சோறு தண்ணி தின்னாம நானே வந்து மதியானம் தான் சாப்பிட்டேன். அண்ணன் கூட போறோமா இன்னைக்கு சோறு கிடையாதுடா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு. ஏன்னா நீ உனக்கு ஒரு நாள் தானே சோறு கிடையாது, நாங்க வருஷம் ஃபுல்லா சோறு இல்லாம இருக்கட்டும். அதை கூட போயிட்டு உழைச்சு சாதிக்காக என்னடா அப்படின்னு நினைக்காது. அண்ணா அப்படி கடுமையா நைட்டு பகலாம் உழைச்சிட்டு இருக்காருங்க. நைட்டு 1 மணிக்கு அவர் ஸ்டேட்டஸ் பார்க்கும்போது நான் டக்குன்னு அண்ணனுக்கு போன ஃபர்ஸ்ட் ரிங்ல போன் எடுப்பான். எவன் எடுப்பான் இன்னைக்கு, எந்த தலைவன் எடுப்பான்? ஏன்னா பிரச்சனை போன் பண்ணுவான். ஐயோ நம்ம தூக்கம் போச்சு, நம்ம அங்க போகணும், அந்த ஸ்டேஷன் போகணும். என்ன பண்ணிக்கண்டா, எப்படி இருக்கு, உன் குடும்பம் எப்படி இருக்கு, பிள்ளைக்கு எப்படி, அடுத்த வார்த்தை தான். இதை தவிர வேற எதுவுமே கேட்க மாட்டாரு. நான் என்ன சொல்றேன், அந்த காலத்துல வந்து குடும்பத்துக்கு ராணுவத்துக்கு ஒரு பிள்ளை அமிச்சாங்க, ஒருத்தனை படிக்க அமிச்சாங்க, பிள்ளைங்க ஆசிரியர் வச்சாங்க. நான் என்ன சொல்றேன்னா, கண்டிப்பா தொழில் செய்றோம் தொழில் செய், படிக்கிறோம் படி. இன்னொரு விஷயம் சப்போர்ட் ஜாதிக்கு என்ன சப்போர்ட் பண்ண எல்லாமே எங்க அண்ணன் நாங்க பார்த்து போனாங்க. இதுக்கப்புறம் நாங்க விடுறது கிடையாது. எங்க சமுதாயம் அழியறதை நாங்க கண்ணுல பார்க்க முடியாது. அதுக்கு என்ன சப்போர்ட்டோ என்ன ரீதியா சென்னையில இருந்து நான் பண்ணுமோ என் அண்ணனுக்காக நான் எல்லாமே பண்ணுவேன். நான் ஒரு நாடார வர்க்கத்துல எப்படி சிவனார வந்து தொழிலதிபர் நம்பர் 1 இருக்காரோ, தேவ சமயத்துல நான் கண்டிப்பா மிக தொழிலதிபரா வருவேன். 5000 கோடி 10,000 கோடி தொழில் சமயம் தொழில் இருக்கு. ஆனா நம்பிக்கையான ஆள் எனக்கு கொடுக்கல. அண்ணன் மூலியமா பசுமன் சித்தர் அவர் வழியில அண்ணன் வழியா எனக்கு கண்டிப்பா அந்த உதவியெல்லாம் கிடைச்சிட்டு இருக்கு. கூடிய விரைவில் நல்லபடியா அந்த இடத்துக்கு நான் வருவேன். வந்து அண்ணன் எப்படி சமுதாயத்தை காப்பாத்துறாரோ, அண்ணனுக்காக எல்லாமே என்ன மாதிரி சார்ந்த முருகேசன் அண்ணன் இருக்காரு, எல்லாரும் தொழில் செஞ்சுட்டு இருக்காங்க. ராஜசேகர் இருக்காப்புல, அவெல்லாம் கிட்டத்தட்ட சென்னையில எத்தனோ ஜூஸ் கடை வச்சு அவரை நம்பி வந்த தம்பிங்களை உருவாக்கி அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்காரு. இந்த மாதிரி ஹெல்ப் தாங்க பண்ணணும். ஒருத்தன் வளர்ந்து வரேன்னு நினைச்சு பொறாமப்படக்கூடாது. அதே மாதிரி மணியண்ணன், தேனி மணியண்ணன் வீடியோஸ் நான் நிறைய பார்ப்பேன். அவர் எப்படி மறைந்த SR தமிழன் கிட்டத்தட்ட ஒரு 5000 பேரை வச்சுட்டு ஒரு 15 வருஷத்துக்கு தன் கட்டமைப்புல வச்சிருந்தாரு. அந்த இடத்துக்கு இப்ப அவர் வந்துட்டாருங்க. தேனி கட்டமைப்பு அவர் வந்துட்டாரு. கண்டிப்பா இதே மாதிரி ஒரு ஊர்லயும் ஒருத்தர் கண்டிப்பா இருப்பீங்க. நம்மளுக்கு என்னடா நம்ம வேலை உண்டு நீங்க இருந்தீங்கன்னா நம்ம சமுதாயத்துக்கு அழிவுறதுக்கு நீங்களே காரணமாயிடாதீங்க. எனக்கு நன்றி கொடுத்த இந்த நல்ல உங்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து வாய்ப்புக்கு அளிக்கிறது நன்றி. வணக்கம். நன்றி.